காங்கிரஸும் தாவேகவும் சேர்ந்துன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு 10 லட்சத்துக்கு மேலே ரசிகர்கள் வந்து கேரளாவில் இருக்காங்க. ஏற்கனவே காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே கேசி வேணுகோபால் வந்து ஈஸியாக சிஎம் ஆயிடுவார். புதுச்சேரிலையும் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அங்கேயும் வந்து காங்கிரஸோட தாவேக கூட்டணி அங்கேயும் ஆட்சி. தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஆட்சி வர முடியாதனால ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆந்திராவில் வேற எழுப்பிடுமே, அது சொல்லலையா? ஆந்திரா சொல்லலையா? ஆந்திரா சொல்லலாம் சொல்லலையா? ஆந்திரா சொல்லலையா? அப்போ ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்கணும். உங்க வன்மத்துக்கு விஜய்க்கு வன்மத்துக்கு உங்க கேடர்ஸ் நிற்க மாட்டாங்கிறது ஈரோடு கிழக்குல நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நீங்க அரசியல் எதிரின்னு ஸ்டாலினா சொன்னீங்க. செத்தவங்கையில வெத்தலை கொடுத்த மாதிரி ஒரு பய அசையல. ஏண்டா அசையாம இருக்கான்னு சொல்லி அசைங்கன்னு நீங்க லீட் கொடுத்து ப்ராம்ப்ட் பண்ணீங்க. ஆனா நீங்க சீமான குறி வச்சு வாரீங்கிறத வார்த்தையில புரியல. 2வது வார்த்தையில அவன் புரிய ஆரம்பிச்சதும் உங்க கூட்டமே ஆர்ப்பரிச்சது. ஐயா ஜான் ஆரோக்கியசாமி, உங்க கூட்டம் ஆன்டி ஸ்டாலின் கூட்டம் இல்ல, ஆன்டி சீமான் கூட்டம். ரங்கராஜ் பாண்டே தேர்தலுக்கு முன்னே அடிச்சவனி பெரிய அந்த சாணக்கியத்தனம் திமுகனுக்கு அதிமுகனுக்கனால அந்த 17 விழுக்காடு பாமக ஓட்டோட அந்த என்டிஏ ஓட்டோட 37 விழுக்காடு அதிமுக ஓட்டும் சேர்ந்து பெரிய ராஜதந்திரம், புண்ணாக்கு தந்திரம். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்காரு. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. காங்கிரஸோட தேசிய பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் அவர்கள் வந்து இன்னைக்கு சென்னை வராரு. சென்னை வந்து விஜய் ஒரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட பேச போறாரு. அது எங்க பேச போறாரு அப்படிங்கிறதுலாம் முடிவாகல. ஆனா பேசுறது வந்து கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட முக்கியமான நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன சார் நடக்குது? உண்மையிலேயே நடக்க போதா சார்? உங்களுக்கு 214 கேண்டிடேட் இல்லை, கேண்டிடேட் போட்டு விட மாட்டீங்க. பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே போனீங்கன்னா சினிமாவும் போயிடும், அரசியலும் போயிடும். அதனால நீங்கள் தனிச்சு போட்டியிட தான் நான் வரவேற்கிறேன். பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள போகிறதா இருந்தால் ராகுல் காந்தி சொல்லிவிட்டாரு, உங்களுக்கு நாங்களும் கொஞ்சம் சீட்டை குறைச்சிக்கிறோம், ஒரு 10 சீட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வாங்கி தாரோங்கிறத தகவலை சொல்லுவார். திமுக கூட்டணியில் விஜயா அதுதான் சொல்லுவார். எனக்கு சார் பொருந்தா கூட்டணியால இருக்கும். விஜய் அவர்களோட மெயின் எதிரியா வந்து திமுக தான் சொல்றாரு. கை சின்னத்துல 10 சீட்டு நின்னா என்ன ஆகி போகுது? கமல்ஹாசன் ராஜ்யசபா வாங்கிட்டு போகலையா? அவர் தான் டிவி பெட்டியை உடச்சிக்கிட்டு போன ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு போகலையா? இவங்களும் கூட ஒரு ராஜ்யசபா அங்கங்க வாங்கி கொடுப்பாங்க. காங்கிரஸ் இந்த ஆஃபர் தான் கொடுக்க முடியும். ஏன்னா ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டார். எப்படி ஐசோலேட் காங்கிரஸ்ங்கிற அந்த இதுல ராகுல் காந்தி வந்து நம்மளை ஸ்டாலின் ஐசோலேட் பண்ணிடுவாரோ, ஸ்டாலினை தொடர்ந்து அகிலேஷ் பண்ணிடுவாரோ, தேஜஸ்வி பண்ணிடுவாரோ, மம்தா பண்ணிடுவாங்களோன்னு ராகுல் வந்து ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டார். ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்டு. விஜய் கிட்ட ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்ன இருக்குது? இப்போ நீங்கள் 234 தொகுதியிலையும் ஜெயிப்போன்றாரு. விஜய்க்கு ஆட்களே ஸ்டாலினுக்கு எதிராக இல்லையே. விஜய்க்கு ஆட்கள் ஸ்டாலினுக்கு எதிராக இல்லையே. 234 ஜெயிப்போன்னுங்க, கேரளாவிலேயே ஆட்சி பிடிப்புன்னு சொல்லுங்க, புதுச்சேரி பிடிப்போன்னு சொல்லிங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, கிளைம் தானே. அந்த ரிசல்ட் வர்றது வர உங்களால் கேரளாவில் எப்படி கேண்டிடேட் போட முடியாதோ அதே மாதிரி 234 போட முடியாதுன்னு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகி பரிதாபம் ஆகிறது வர 234 போடணும்னு சொல்லலாம் இல்லையா? சீமான் வந்து களத்துக்குள்ள 234 போட்டுட்டு போடணும்னாரு. உங்களால் போட முடியாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். 234 தொகுதிகள்லேயும் அன்னதான திட்டம் நடந்தது, பிறந்த நாளுக்குன்னு சொன்னீங்க. இன்னும் உங்களால் தினத்தந்தியை பயன்படுத்தியோ, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பயன்படுத்தியோ, உங்களோட போர்ட்டலை பயன்படுத்தியோ நீங்கள் வந்து 234லையும் இந்தந்த தொகுதியில் இந்தந்த தேதி இவர் உங்கள் பிறந்த நாளில் அன்னதானம் வழங்கினார்னு உங்கள்கிட்ட போட சொல்ல முடியல. 50 தொகுதிக்கு மேலே உங்களுக்கு கேண்டிடேட் கிடையாதுன்னு நானே தெளிவாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு 50 தொகுதிக்குள்ளே 35 தொகுதிக்குள்ளே அன்னதானம் போட்டுக்கிட்டு 234 போட சொன்ன உங்களுக்கு இந்த பொய்யை விட மேலான பொய் சொல்லதுக்கு உங்களுக்கு என்ன தெரியாதா? பிராண்டிங் தான் பணத்தை கொடுத்து வச்சுருக்கீங்க, அடிச்சு விட வேண்டியதானே. கிரெடிபிலிட்டியாவது ஒன்றாவது. சும்மா அப்படி தொடச்சி போட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க அந்த பத்திரிகை நண்பர்கள் பலரும். அதனால நீங்க கள்ள கப்சாக்களை அடிச்சு விட வேண்டியதுதான். உண்மையிலே நீங்க நேர்மையான ஆளுன்னா 234லையும் உங்க தொகுதி பிறந்த நாள்ல அன்னதானம் போட்டப்பட்டது, இந்த தொகுதியில இவரு போட்டாரு, இத்தனவர் கலந்துகிட்டாருன்னு ஒரு செய்தியை நீங்க லோட் பண்ணுங்க. பார்க்க முடியாது. பொய், ஃப்ராடு, மோசடி. காங்கிரஸும் தாவேகவும் சேர்ந்துன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு 10 லட்சத்துக்கு மேல ரசிகர்கள் வந்து கேரளாவில் இருக்காங்க. ஏற்கனவே காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க கேசி வேணுகோபால் வந்து ஈஸியா சிஎம் ஆயிடுவாரு. புதுச்சேரிலையும் பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேல விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அங்கேயும் வந்து காங்கிரஸோட தாவேக கூட்டணி இருந்தா அங்கேயும் ஆட்சி. தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வர முடியாதனால ஒரு குறிப்பிட்ட இடங்கள். ஆந்திராவில் வேற எழுப்பிடுமே, அது சொல்லலையா? ஆந்திரா சொல்லலையா? ஆந்திரா சொல்லலாம் சொல்லலையா? ஆந்திரா சொல்லலையா? அப்போ ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்கணும்.
ஈரோடு கிழக்கில் நீங்கள் ஒன்றை பார்க்கணும். ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஆப்பு விழுந்துட்டு. ஜான் ஆரோக்கியசாமிக்கு அது தெரியும், அந்த கூட்டம் ஆன்டி ஸ்டாலின் கூட்டம் இல்லைன்னு தெரியும். ஆதவ அர்ஜுனா ரெட்டிக்கு தான் நெத்தி அடியாக ஆப்பு உண்டு. ரீல்ஸ் போடுறீங்கல்ல, ஷார்ட்ஸ் போடுறீங்கல்ல, ஆதவ அர்ஜுனா ரெட்டிக்கு நெத்தி அடியாக ஆப்பு விழுந்துட்டு. உங்கள் அரிப்புக்கெல்லாம் விஜய் ரசிகன் நிற்க மாட்டாங்க. விஜய் அரிப்புக்கும் விஜய் ரசிகன் நிற்கல. விஜய் அரிப்புக்கு விஜய் தான் சொரியணும், விஜய் ரசிகன் சொரிய மாட்டான். உங்க உதயநிதி ஸ்டாலின் வன்மத்துக்கும் அவர் யாரு ஸ்டாலினுக்கு மருமகன் சபரீசன் வன்மத்துக்கும் விஜய் ரசிகன் சொரிய மாட்டான். அவனுக்கு சபரீசன் யாருன்னு தெரியாது, உதயநிதி ஸ்டாலினாவது தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் படம் நடிச்சாருங்கிறதுனால அவரு நம்ம சந்தானத்தோடலாம் கொஞ்சம் படம் நடிச்சார். மாமன்னன் படம் நல்லா இருந்தது. ஐயா வைகுண்டர் வழி, தாளக்கடப்பாதை, தற்காப்பாய தர்மா, அந்த சீனெல்லாம் நல்லா வச்சிருந்தாரு. ஸோ அவரை கொஞ்சம் தெரியும். அவங்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் மேல வன்மம் இல்லை, அவங்களுக்கும் சபரிசு மேல வன்மம் இல்லை. உங்க வன்மத்துக்கு விஜய்க்கு வன்மத்துக்கு உங்க கேடர்ஸ் நிற்க மாட்டாங்கிறது ஈரோடு கிழக்குல நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. நீங்க அரசியல் எதிரின்னு ஸ்டாலினை சொன்னீங்க. செத்தவங்கையில வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி ஒரு பயம் அசையில்லை. ஏண்டா அசையாம இருக்கான்னு சொல்லி அசைங்கன்னு நீங்க லீட் கொடுத்து ப்ராம்ப்ட் பண்ணீங்க. சரி, நம்ம விஜயை ஏதோ எதிர்பார்க்காருன்னு கொஞ்சம் பேரு அதுல கைத்தட்டுனான். அடுத்தால நீங்க கொள்கை எதிரி, நீங்க இது என்னடா தலை சுத்துதுன்னு எவனுமே அதுல கண்டுக்கல. அது ஏதோ விஜய் சொல்றதுக்கு முன்ன நம்ம கைத்தட்டி வைப்போம்னு அரசியல் எதிரி கைத்தட்டின அளவோட கொஞ்சம் குறைஞ்ச பேரு கொள்கை எதிரிக்கு கைத்தட்டினான். ஆனா நீங்க சீமான குறி வச்சு வாரீங்கிறத வார்த்தையில புரியல, ரெண்டாவது வார்த்தையில அவன் புரிய ஆரம்பிச்சதும் உங்க கூட்டமே ஆர்ப்பரிச்சது. ஐயா ஜான் ஆரோக்கியசாமி, உங்க கூட்டம் ஆன்டி சீமான் கூட்டம். ஐயா ஆதவ அர்ஜுனா ரெட்டி காரு, ஐயா நாயுடு காரு, உங்க கூட்டம் ஆன்டி ஸ்டாலின் கூட்டம் இல்ல, ஆன்டி சீமான் கூட்டம். ஏன் புரியுதா ஐயா? விவரமா தெரியுதா ஐயா? நான் இத ஷார்ட்ஸ் போட்டதும் அனைத்து ஊடக நண்பர்களும் தினத்தந்தி திறந்துவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. தெளிவா நீங்க எடுத்து பாருங்க. அந்த கூட்டம் சீமானுக்கு எதிராக விஜய் சொல்ல வாராருங்கிறத ஆர்ப்பரிக்குது ஆன்டி ஸ்டாலின் கூட்டம். காரணம், வந்ததுல 40% அருந்ததியர் சகோதரர்கள். என்னுடைய அருந்ததியர் சகோதரர்கள், என் நண்பர் எல் முருகன் கேபினெட் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். சமநீதிக்காக மோடி அவருக்கு 2 முறை ராஜ்யசபா கொடுத்தாரு. அந்த சமூக சகோதரர்கள் தான் உங்க மேல அபிமானத்துல வந்திருக்காங்க. அவங்க ஓட்டு போட போறது ஸ்டாலினுக்கு தான். விஜய் ரசிகர்கள் ஸ்டாலின் அவர்கள் மீது கோபத்தோட சீமான் அவர்கள் மீது அதிக கோபத்துல இருக்காங்க. உண்மைங்க சிவா, நீங்க பாக்கலையா? பார்த்து உண்மையை கட்டுரையா எழுதணும். உங்க இதுல நீங்களே வீடியோ போடுங்க. என்ன காரணம் சொல்றதுக்கு? காரணம், அருந்ததியர் மக்களை சீமான ஒரு கருத்து விஜயநகர பேரரசுலன்னு சொன்னாரு. அப்போ திருவள்ளுவன், ஆதித்தமிழர் பேரவை, அதியமான் சகோதரர், இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த மக்கள் மத்தியில அது பெருசா பரவிச்சு. சீமான் அதை பயன்படுத்தி எடப்பாடி 5% காலி பண்ணிட்டாரு. எடப்பாடி 5% காலி பண்ணி ஒரு விழுக்காடுல ஈரோடு கிழக்குல இருந்தவர் 6.3க்கு போயிட்டாரு. எடப்பாடியும் அண்ணாமலையும் 30ல இருந்தவங்க 25 போயிட்டாங்க. கிளீனா தமிழ் இதுன்னு போலரைஸ் பண்ணி 6.3க்கு இடைத்தேர்தலே போயிட்டாரு. எடப்பாடிக்கு 5 விழுக்காடு ஆப்பு வச்சுட்டாரு. நானே சொன்னேன், இந்த இடைத்தேர்தல் உசிலம்பட்டி, தூத்துக்குடி இங்க வந்திருந்தோம்னா எடப்பாடிக்கு டெபாசிட் போயிருக்கோம், இல்ல டெபாசிட் வாங்கிடுவாருன்னு எலெக்ஷனுக்கு முன்னே கரெக்டா கணிச்சு சொன்னேன். ஒரு 80 விழுக்காடு அருந்ததியர் சகோதரர்கள் கை சின்னத்துக்கு ஸ்டாலினுக்காக தெளிவா போட்டுட்டாங்க. இப்போ 90-95 விழுக்காடுக்கு மேல அருந்ததியர் சமூகம் 100 சொல்லலாம் ஈரோடு கிழக்குல கை சின்னத்துக்கு தான், சாரி உதயசூரியன் சின்னத்துக்கு தான் போட்டாங்க. அவங்க தான் இங்க வந்திருக்காங்க. சீமான் பிரியாரிட்டி ரிசர்வேஷன் உள்ஒதுக்கீட்டுல கலைஞர் பண்ணது தவறுங்கிறாரு. பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு பெரும் பாதிப்பு. நெடுஞ்ச தட்டுல 4-5 பருக்கை வச்சு சாப்பிட்டுட்டு கூடிய என் மக்கள்கிட்ட இருந்து புடுங்கி கொடுத்துட்டா நீ அப்படின்னு கடுமையா ஸ்டாலினை சாடுறாரு. அந்த அருந்ததியர் மக்கள் கலைஞரை தெய்வமா வணங்குறாங்க. ஸ்டாலினுக்கு தான் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு வாக்களிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப சீமானோட இந்த இது அந்த மக்களுக்கு பெரிய கோபத்தை கொடுக்குது. எடப்பாடி ஐயா கூட ஜெயலலிதா கருத்தை குப்பை கூடையில தூக்கி போட்டு வெள்ளாள கவுண்டரும் அருந்ததியரும் சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும்னு அதை நான் தான் சட்டப்படி கொண்டு வந்தோன்னு அவரே கிளைம் பண்றாரு. இதுதான் போலியா, பொய்யா, ஏட்டு சுரக்காயா, அகடமிக்கா, களத்துல இல்லாம வெட்டியா இருக்கக்கூடியவனுக்கும் களத்துல இருந்து வந்த மிகப்பெரிய களத்துல இருந்து வந்த தாலிங்க நாடார் தொண்டர் ரவீந்திர துரைசாமிக்கும் உள்ள வித்தியாசம். களத்தானா ஈரோடு கூட்டத்துல 40% பேர் அருந்ததி சமூகத்துல வந்தாரு. நீங்க எப்படி உறுதியா சொல்ல முடியும்? என்னோட நண்பர்கள் எனக்கு கொடுத்த இதுல அருந்ததி சமூகங்கள் பெருசா வந்தாங்க. பிறமொழியாளர்கள் பெரிய அளவுல பார்ட்டிசிபேட் இருந்தாங்க. அவங்கதான் பெரிய அளவுல சீமான விஜய் அட்டாக் பண்ண வர்றாருன்னு சொன்னதும் கைத்தட்டி ஆர்ப்பரிச்சாருங்கிறத
தெளிவா சொல்றாங்க. இன்னொன்னு, விஜய் ரசிகர்களும் மற்ற விஜய் ரசிகர்களும் சீமானுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து அதுக்கு காரணம் வந்து சாட்டை துறைமுகனோட வீடியோவா தொடர்ச்சியா வீடியோ அட்டாக் பண்ணிட்டு சாட்டை துறைமுகனும் தம்பியும் முக்கிய காரணம். அதை தாண்டி 2 சனியனை மாலையா போட்டு ஒரு கொடுஞ்சனியன் வந்திருக்குன்னு சீமான் சொன்னது. தம்பி தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன், உன் தலைமையில கூட்டணி அமையாது. விஜயகாந்தாவது பலத்தை நிரூபிச்சாரு 8-10ன்னு, அவரால் மக்கள் நல கூட்டணி அமைச்சாருன்னு சீமான் அடிச்சது. எங்க அண்ணன் திருமாவளவன் ஸ்டாலின் கூட நின்று ஜெயிக்க தான் பார்ப்பாரே தவிர பலம் நிரூபிக்காத உன் கூட வரமாட்டாருன்னு ஓங்கி அடிச்சு திருமாவளவன் முடிவெடுக்க முன்னாடி திருமாவளவன் சும்மா ஷோ காட்டுறாருன்னு அதை எக்ஸ்போஸ் பண்ணது. இதை தாண்டி கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து விஜய் களத்தை விட்டு ஓடுனதை அடிச்சு தூக்குனது. ரஜினிகாந்தை சந்திச்சது, சிவகார்த்திகேயன் இவரை சந்திச்சது, அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு விஜய் ஒண்ணு நத்திங்குன்னு ஈரோடு கிழக்குல விஜய சீரோன்னு காட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி கிண்டலுக்கு அஜித் பேர சொல்லி ஓட்டு கேட்டது. இது எல்லாம் விஜய் ரசிகர்களுக்கு வந்து சீமான் மேல இயல்பான நியாயமான கோபம் கடுமையா இருக்குது. கூடவே நம்ம தம்பி சாட்டை துறை முருகன் டெய்லி விட மாட்டேங்கிறான். ஐயோ, அது சாட்டை இடும்பாவனும் பேசின கூட்டத்துக்கு பயங்கர இது. இவரும் நல்ல என்டர்டெய்னர் தான், நம்ம தம்பி சகோதரர் அண்ணனா தான் இருப்பாரு, நாஞ்சில் சம்பத்து. அவர் கூட்டத்துக்கு என்ன இருக்கு நான் பார்க்கல. சாட்டை கூட்டம் அதிரடியா போகுது. அப்போ நீங்க சாட்டை வீடியோக்கெல்லாம் பயங்கரமா போகுது. ஸோ விஜய் ரசிகர்கள் வந்து சாட்டை வேற அஜித் ரசிகர்கள் நினைக்கிறாங்களா? ஓகே, அவங்க வந்து சீமானுக்கு எதிராக இருக்கிறாங்க, அதைத்தான் காட்டினாங்க. இதுல ஆதவர்ஜுனாவுக்கு தூக்கம் வராது, துக்ளக் ரமேஷுக்கு தூக்கம் வராது, தினத்தந்தி ரங்கராஜ் பாண்டே அவருக்கு தூக்கம் வராது. அந்த கூட்டம் ஸ்டாலினுக்கு எதிரான கூட்டம் இல்லப்பா, ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு நான் சொன்னா இல்லையா? அருந்ததி எப்படிப்பா ஸ்டாலின் எதிர்ப்பான்? துக்ளக் ரமேஷ், ரங்கராஜ் பாண்டே சும்மா இருட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு களம் தெரியாம சும்மா பேசிட்டு திடுறது. அதனால ஒரு இடத்துக்குள்ள துக்ளக் ரமேஷ் என்ன அடிச்சேன், சாக்கடை ஜலம்னாலும் வீடு பெற்று போது ஒன்னு அணைக்குன்னு சொல்லும்போது நாங்க சொன்னதாயா நடந்தது, சும்மா இருன்னு சன் தொலைக்காட்சியில சொன்னேன். அதுக்காக சத்திரியன் குருமூர்த்தி மேல உள்ள நம்ம மரியாதை வேற. இந்த நாட்டையே காப்பாத்தினவர், மோடிய பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி சோனியா கிட்ட 3வது முறை பாஜக தோக்காம நாட்டின் மானத்தை காப்பாத்தினவர். காமராஜ் காலத்துல இருந்தே, காங்கிரஸ் ஓல இருந்தே, எமர்ஜென்சி காலத்துல அவர் மேல மரியாதை உள்ளவர். நம்ம சாதனை படைச்சதை நம்ம சொல்லி துக்ளக் ரமேஷ் போன்றவங்களுக்கு எல்லாம் உரைக்க முடியாது சொல்லுங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். சோ களத்தை பாருங்க, அந்த கூட்டம் ஆன்டி சீமான் கூட்டம், ஆன்டி ஸ்டாலின் கூட்டம் இல்ல. களத்துக்குள்ள போலரைசேஷன் வரும்போது அந்த அருந்ததியர் மக்களும் புறமொழியாளர்களும் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட போறாங்க, விஜய்க்கு ஓட்டு போட போறது இல்ல. இது துக்ளக் ரமேஷ் புரியணும், கருத்து கணிப்பு கோஷ்டிகள் புரியணும். அதைத்தான் நான் ஈரோடு கிழக்குல சொன்னேன். 55 விழுக்காடுக்கு மேல திமுக வாக்களிக்கும், உதயசூர வாக்களிக்கணும்னு சொன்னேன். 23 விழுக்காடு ரெட்டையில வாக்குகள் வந்து உதயசூரனுக்கு போச்சு. எலெக்ஷனுக்கு முன்னே சொல்லி அடிச்சோம்பா ரங்கராஜ் பாண்டே தேர்தலுக்கு முன்னே அடிச்சவன். பெரிய அந்த சாணக்கியத்தனம் திமுகனுக்கு அதிமுகனுக்கான அந்த 17 விழுக்காடு பாமக ஓட்டோட, அந்த என்டிஏ ஓட்டோட 37 விழுக்காடு அதிமுக ஓட்டும் சேர்ந்து பெரிய ராஜதந்திரம், புண்ணாக்கு தந்திரம். அவ்வளவு வரும் போலரைசேஷன்ல உதயசூரனுக்கு ஓட்டு போனான். இன்னும் கருத்து பார்வையற்றவராட்டு பல நிரூபிக்க முடியாத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது என் கருத்தை திருநாக்கரசன் சொல்லி உங்க மண்டையில எல்லாம் அடிச்சு தகர்த்து கருத்தியல்ல பின்னி குப்பை கூட மாதிரி உங்க கருத்துக்களை தூரத்துக்கு போட்ட பிறகும் இன்னும் பேசிட்டு தெரியுங்களே, ஒக்கமல்ல உங்களுக்கு? பாரியா அந்த கூட்டத்தை ஸ்டாலினுக்கு எதிராக பேசும்போது அருந்ததியர் மக்கள் ஒருத்தன் அசையல, புறமொழியாளர் ஒருத்தன் அசையல. சீமானுக்கு எதிராக வரும்போது ஆர்ப்பரிக்கிறான். ஏன் ஆர்ப்பரிக்கிறான்? சீமானுக்கு எதிராக உண்மையை சாணக்கியாவில் எழுது, உண்மையை துக்ளக்ல கட்டுரையா துக்ளக் ரமேஷ் எழுதணும். சும்மா கண்ட கப்சாக்களை வந்து பேசிட்டு தெரியக்கூடாது. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு தமிழ் நல்லுறவுல உள்ள அனைத்து மக்களும், அனைத்து ஊடகமும், அனைத்து பத்திரிகையும் சீமானை சொல்லும் போது ஆர்ப்பரிக்குது கூட்டம். சீமானுக்கு எதிராட்டு ஸ்டாலினை சொல்லும் போது அணக்கம் இல்ல. செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி இருந்தான். அவன் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடக்கூடியவன், விஜய வேடிக்கை பார்க்க வந்தான். இதுதான் உண்மை நிலைமை. செங்கோட்டையன் அவர்கள் எப்படியாவது அவருடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈரோட்ல வந்து இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. செங்கோட்டையன் வெற்றி பெற்றுவாரு நினைக்கிறீங்களா ஈரோட்ல? செங்கோட்டையன் விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி ஓட்ட கொஞ்சம் ஜெயலலிதா ரெட்டையில நிற்காத தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக தொகுதியில ஓட்டை பிரிச்சு விடுதலை சிறுத்தைகளையும் மதிமுகவையும் காலி பண்ண மாதிரி விஜயை கொண்டு வச்சு எம்ஜிஆர் வாக்காளர்களை, ஜெயலலிதா எம்ஜிஆர் 2 ஊண்டுகோல்களை கையில கொடுத்து சீமான் அவர் புலிக்குட்டி துள்ளி குதிச்சு ஓடுவாரு. நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ஊண்டுகோலை வச்சு அண்ணன் நடதான் போடணும். ஸோ அந்த ஊண்டுகோலை வச்சு பாஜக தொகுதிகளிலையும் மற்ற தொகுதிகளிலையும் வந்து ரெட்டையில வாக்குகளை பிரிச்சு பாஜகவையும் அவரை ஏமாத்ததா கருதக்கூடிய பாஜகவையும் மற்ற கூட்டணி கட்சி யாராவது வந்தாங்கன்னா தமிழர் மணியன்னா கூட எம்ஜிஆர் தொண்டர்களும்
ஜெயலலிதா தொண்டர்களும் அந்த தொகுதியில் விஜய் கட்சிக்கு தான் செங்கோட்டையன், எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு வாக்களிப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு என் பாராட்டுக்கள். விஜய் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்துறதுக்கு பாராட்டுகள். அந்த இடத்துக்குள்ள கிறிஸ்தவ ஓட்டு ஸ்டாலினை தான் பாதிக்கும்னு துக்ளக் ரமேஷும் ரங்கராஜ் பாண்டேயும் இவங்களா அலறிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் பாதிக்காதுங்க. அவன் தெளிவா தெரிஞ்சவன். விஜய் கிறிஸ்தவ வெள்ளாளர். அவர் சீமான் சொல்ற மாதிரி கல்ற தோட்டத்துக்குள்ள பறையர், தேவேந்திரர், அருந்ததியர் கிறிஸ்தவர்களுக்கு அநீதி, கிறிஸ்தவ நிறுவனங்களில் அநீதி, கிறிஸ்தவ சர்ச்சில் அநீதின்னு எல்லாம் விஜய் பேசவா போறாரு? வேணா கொஞ்சம் கிறிஸ்தவ வெள்ளாளர் கூட நம்ம இனிகோ இருதயராஜ் போன்றவங்க கூட திமுக இருந்தா கூட 4 பேர் போடலாம். மற்றபடி மற்ற கிறிஸ்தவம் போட மாட்டான். கிறிஸ்தவத்துல ஜாதி கொடி கட்டி பறக்குதுங்கிறது ரங்கராஜ் பாண்டேக்கும் துக்ளக் ரமேஷுக்கும் தெரியாது. இதுல எங்களுக்கு தெரியும். போப்பாண்டவரை நாங்க தான் கேள்வி கேட்டோம். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் போப்பாண்டரை கேள்வி கேட்க மாட்டாப்புல. டாடா ஃபைட்ல கலைஞரையும் சோனியா காந்தியும் ஜெயித்ததும் வெற்றிவேல் மினரல்ஸ் ஃபண்ட்ல அவங்க தான் நாங்க சொன்னோம். அவங்க செய்தாங்க. டெல்லி, சென்னை, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க நாடார்கள் இவ்வளவு இருக்கும் பாப்புலேஷன். ஆனா கத்தோலிக்க நாடார்கள் இங்க புறக்கணிக்கப்படுறாங்க. ஒரு பிஷப்பு கூட நாடார்களுக்கு இல்லை. இவரு நம்ம ஃபாதர் ஜெகத் கஸ்பாருக்கும் RSSல நம்ம தான் பிஷப்புக்கு ஃபைட் பண்ணோம். அது வேற விஷயம். அப்போ அந்த போஸ்டரை போட்டாப்புல என்ன நம்பி நம்ம தம்பி, நம்ம நன்ன சகோதரர் ஒருத்தர் தான் தமிழ்நாடு நாடாளுமன்ற சங்க தலைவராக இருந்தாரு. டெல்லியில இங்கிலீஷ் போஸ்டர், சென்னையில கன்னியாகுமரியில எல்லாம் பெரிய போஸ்டர் போட்டோம். போப்பாண்டவரே ஒரு கத்தோலிக்க ஆளு ஏத்துட்டானுன்னு சொல்லும் போது அதிர்ந்துச்சு. ஏத்தது போப்பாண்டவரை ஏத்தது அவர் அல்ல, நம்ம பின்னணியில ஏத்தது. அதுக்கு பிறகு உடனே கன்னியாகுமரி மறை மாவட்டத்தை 2ஆ பிரிச்சு குறித்தடையில ஒரு நாடார் பிஷப்பை போட்டாங்க. அப்புறம் தஞ்சாவூர்ல பிஷப் வந்திருக்காரு, அப்புறம் பீகார்ல வந்திருக்காரு. இப்போ அந்த 2006க்கு பிறகு ஒரு 6-7 பிஷப் நாடார் வந்திருக்கதா சொல்றாங்க. சோ கத்தோலிக்க திருச்சபைங்கிறதும் சிசி திருச்சபைங்கிறதும் முழுக்க ஜாதியால் ஆனது. இந்து மதத்தோட பெரிய அளவுக்கு ஜாதியால் ஆனது. கத்தோலிக்க வெள்ளாளரான விஜய்க்கு இனிகோ இருதயராஜ் வேணா சிம்பதியை காட்டுவாரே தவிர மற்றவங்க சீமான் பிரிவு கிறிஸ்தவர்களுக்காக பிரச்சனையில நின்று ஆதிக்க கிறிஸ்தவர்களை எழுத்திருக்கக்கூடிய சீமானை தான் அவங்க மதிப்பாங்கிறது ரங்கராஜ் பாண்டேக்கும் சொல்லிக்கிறேன், துக்ளக் ரமேஷுக்கும் சொல்லிக்கிறேன். குறிப்பா விஜய் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா களத்திலே இல்லாதவர்கள் சொன்னா கூட பரவாயில்ல, களத்துக்கு சம்மந்தமே இல்லாதவர்கள் சொல்றாரு இல்லையா அதிமுகவை சேர்த்து. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுக தரப்புல இருந்து ஸ்ட்ராங்கா பதிலடி கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் எடப்பாடி அவர்கள் வாயை திறக்கல விஜய் பத்தி. நம்ம என்னத்தையோ பேசிட்டு போறதுல அர்த்தம் இல்லை. நாளைக்கு நம்ம சொல்றதுல அர்த்தம் இருக்கணும், சரியா வரணும். சீமான் களத்தை விட்டு ஓடிய நாய்கள்னு எடப்பாடிய, NDA, விஜய 3 வரையும் அடிச்சாப்புல. அது விஜய் அடிச்சது ஆதவர்ஜனாக்கெல்லாம் ரொம்ப தூக்கமே இல்லாம தவிச்சு போயிட்டாரு. ஜான ஆரோக்கியசாமி பணத்தையும் தாண்டி விஜய் மேல பட்டுதல் உள்ளவன், பணத்தையும் தாண்டி விஜய் மேல பட்டுதல் உள்ளவன். இப்ப நான் மனசுல பட்டதை நியாயமா தான்ப்பா சொல்லுவேன். அப்போ அவனுக்கும் தூக்கம் இல்லை, அவருக்கும் தூக்கம் இல்லை, விஜய்க்கு சுத்தமா தூக்கம் இல்லை. நம்ம ஒரு பெரிய ஸ்டாரு, நம்ம ஒரு வீகத்துல போறோம், அவன் களத்துக்குள்ள வராத போல நாயின்னு நம்மளை அடிச்சுட்டான்னு தூக்கமே வரல விஜய்க்கு. ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். ரொம்ப திணறி போனாரு. என்னன்னா, நீ வந்தா என்னோட கீழே பேர் பண்ணா நீ வரல, நான் பெரியாரே மண்ணு இன்னும் நான் களத்துக்குள்ள நிற்கிறேன், பெரியார் தான் எல்லாம்னு ஸ்டாலின் நிற்கிறாப்புல. அப்ப நீ என்ன வலமும் போகாம இடமும் போகாம ப்ரோ பெரியார் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகும், ஆன்டி பெரியார் ஓட்டு எனக்கு தான் வரும். அப்ப நான் 2வது வந்துடுவேன். நீ இஷ்யூ இல்லாம கருவாட்டு சாம்பாராட்டு வலம் போகாம அடிபட்டு 3வது போயிடலாம். சோ இந்த பயத்துக்குள்ள நீ களத்துக்குள்ள வரல. அப்ப நீ களத்தை விட்டு ஓடுன நாய்கள்னு 3 பேரை சொல்றாப்புல சீமான். ஒண்ணு அவர் சொன்ன வார்த்தைங்க, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. ஒருக்கா நான் பயன்படுத்தினதுக்கு அன்பார்லிமெண்ட் ஓட்டு வேர்டுன்னு ஒரு நெறியாளர் விஜயன் சொல்லிட்டாப்புல. இல்லைங்க, ஒட்டகச்சிங்கி, பன்றி, சிங்கம், கரடி, புலி, மான், மயில் மாதிரி அதுவும் ஒரு மிருகம் தாங்க. நன்றி உணர்வுக்கும் காவலுக்கும் இதான மிருகம் தான். சீமான் ஒரு இதுல பயந்து ஓடுன இதுல சொல்றாருங்க. அதை நான் விளக்கம் சொன்னேன். என்றாலும் அவர் மீண்டும் அப்ஜெக்ட் பண்ணனால நான் விட்ரா பண்ணிக்கிட்டேன் அதை. பட் சீமான் சொன்ன வார்த்தை இதுல எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா ஓடலையான்னு சொல்லி அவர் சார்ந்தவங்க தப்பிட்டாங்க. NDA ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. அண்ணாமலையை காலி பண்றதும் அவங்க நோக்கம், தமிழிசையை காலி பண்ண மாதிரி. சோ அவங்க யாருமே அதுக்கு பொறுப்பெடுக்கல. விஜய்க்கு நம்மளதான் சொல்றான்னு ரொம்ப மனவேதனைப்பட்டு உடஞ்சிட்டாரு. அதனாலதான் களத்துல இல்லாதவர்னு சொல்றாரு. ஐயா, அவராது 214 கேண்டிடேட் போட்டாரு. உங்ககிட்ட பிறந்த நாளுக்கே 35 இடத்துல கொண்டாடிக்கிட்டு 214 இடத்துல கொண்டாடிக்கிட்டு பொய்யும் பொருட்டும் சொல்றீங்கன்னா எங்கயா உங்கள்கிட்ட கேண்டிடேட் இருக்கு? எங்கயா நீங்க களத்துல கேண்டிடேட் போட போறீங்க? 39 கமலஹாசன் மாதிரி போட முடியாதவர் நீங்களா 214 போட போறீங்க? ஸோ ஏட்டு சுரக்காய் தான் உங்க இது. சீமானே அதை ஜோக்கா எடுக்கணும், பெருசா எடுக்காண்டான் தம்பி சொல்றத. தம்பி விக்கிரவாண்டி ஈரோடு களத்துக்குள்ளே தம்பி வராதவர் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. நானும் அதான் சொல்றேன். கமலஹாசன் மாதிரி 39 MP இல்லாதனால்தான் மக்களவை களத்துக்குள்ள வரல. கண்டிப்பா உங்கள்கிட்ட 214 கேண்டிடேட் கிடையாது, 100% கிடையாது.
இப்போ ஒருத்தன் சொல்றான் கன்னியாகுமரியில விஜய் நின்னா ஜெயித்துருவாரு. கன்னியாகுமரி கேண்டிடேட்டே கிடையாதுப்பா. RS ராஜேங்கிற நம்ம ரஜினி மன்ற தலைவர் அந்த அண்ணே கேண்டிடேட் கிடையாதுன்னு இதானே உண்மைங்கிறதான். இதே மாதிரி உங்களுக்கு கேண்டிடேட் 50 கேண்டிடேட் தேரும். மற்ற கேண்டிடேட் அதிமுக அதிருப்தியாளர்களை தான் நீங்க பிடிக்கணும். உண்மை நான் சொல்றது. 4 கார்னர் ஃபைட் வந்துன்னா வந்து திமுக எளிதா வெற்றி பெற்றுரும் அப்படின்னு தான் பலரும் முன்வைக்கிற கருத்து. உங்களோட பார்வை என்ன சார்? மெஜாரிட்டியா திமுக வெற்றி பெற்றுரும்? கண்டிப்பா 45 விழுக்காடு வாக்கு மு.க. ஸ்டாலின் எடுத்து வெற்றி பெறுவார். தொடர்ந்து நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். 45 விழுக்காடு வாக்குனா எத்தனை சீட்டா கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? சீட்டு கன்வெர்ட் ஆகிறது பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் சீட் கன்வெர்ஷன் சொல்ல முடியும். விழுக்காடு வாக்கு 45 எடுத்துருவாரு. ரெண்டாவது முறை ஸ்டாலின் வாராருங்கிறத ரங்கராஜ் பாண்டே, துக்ளக் ரமேஷ் போன்றவங்களால தாங்க முடியல. தீயில மிதிச்ச மாதிரி அவ்வா அவ்வான்னு கதறாங்க. ஆனா தேசபக்தியும் உள்ள நேர்மையான சாதாரண பிராமணர்கள் பாரதியார் பாரத நான் கேட்கிறேன், இது பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்லக்கூடிய 6 பிராமணர்களை கேண்டிடேட் போடக்கூடிய சீமான் அண்ணாவை நம்ம லிஃப்ட் பண்ணி விடணும். அப்போ சீமான் அண்ணா தான் நமக்காக நிற்கிறாரு. சாதாரண பிராமணர்களுக்கு சீமான் அண்ணா தான் ஒரு பலமா இருக்கிறாரு. இந்த வியாபார பிராமணர்கள் வேணா எப்படி வேணாலும் வியாபாரத்தை பண்ணிட்டு போலாங்கிற எண்ண ஓட்டம் சாதாரண பிராமணர்கள் மத்தியில வந்திருக்குது. ஸோ 45% விழுக்காடுங்கிறது வந்து உறுதியா ஸ்டாலின் எடுப்பாரு. 48 எடுப்பாருன்னு நான் சொன்னேன், 47 எடுத்தாரு. ஆனா ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. பெருந்தலைவர் காமராஜ் உயரத்துல கட்சியை பிடிச்சிட்டு இருந்த மாதிரி ஒரு பலமான அணியை பிடிச்சிட்டு இன்டாக்டா ஸ்டாலின் இருக்கிறார். 1-1 ஸ்டாலின் பொறுத்த ஃபைட்டை கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.